إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم خير الكلام كلام الله وخير السنن سنن محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தமது வாழ்வில் நெறிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தொடக்கம் ஸலஃபு சாலிஹீன்களான அத்துணை நல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அவனுடைய இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடையார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் மறுமையை நம்பிக்கை கொள்வதை ஆழப்படுத்தி அழுத்தப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சுவர்க்க வாழ்வு, நரக வாழ்வு, சுவர்க்க வாழ்வை ஆர்வப்படுவது, நரக வாழ்வை அச்சப்படுவது, இந்த சிந்தனையையும் உரப்படுத்தி இருக்கிறது. திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் வாயிலாக சுவர்க்க நரக வாழ்வு உண்மையானது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவர்க்க வாழ்வை நல்லவர்களுக்கும் நரக வாழ்வை தீயவர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்கிற நம்பிக்கையை இஸ்லாமிக தெளிவாக நமக்கு ஆதாரங்களுடன் பறைசாற்றுகிறது. மாத்திரமல்ல, எவைகள் செய்தால் சுவர்க்கம் அடையலாம் என்பதனையும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது.
சுவர்க்க வாழ்வு வேண்டுமா என்று இங்கிருக்கிற ஒவ்வொருடமும் நாம் கேள்வி எழுப்பினால் எல்லோரும் பதில் மாற்றங்கள் இல்லாமல் ஒரே வார்த்தையில் சொல்வது சுவர்க்கம் வேண்டும் என்பதா. ஆனால் அதை அடைகிற வழி நம்மிடத்தில் எவ்வளவு என்பதை நாம் கேள்வியாக எழுப்பினால் பதில் மாறுதலுக்குட்பட்டதா இருக்கும். அவரவருடைய ஈமானும் அவரவருடைய இஹ்லாஸும் அவருடைய தக்வாவுக்கு ஏற்ப அமல்கள் மாறுபடுகிற காரணத்தினால், தயாரிப்புகள் மாறுபடுகிற காரணத்தினால் அதுபோலவே பதில்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. இஸ்லாம் சுவர்க்கத்தை எப்படி அடைவது என்பதற்கு பெண்ணம்பெரிய வழிமுறைகளை மாத்திரம் சொல்லி நம்மை கஷ்டப்படுத்தவில்லை. சிறிய சிறிய செயல்பாடுகள் மூலமும் சுவர்க்கத்தை இஸ்லாம் நமக்கு வாக்களிக்கிறது. இதையெல்லாம் செய்தால் சுவர்க்கம் கிடைக்குமா, இதையெல்லாம் செய்தால் அல்லாஹ்வுடைய விருப்பம் நமக்கு கிடைக்குமா, இதையெல்லாம் செய்தால் நபிமார்களோடு நாம் இருக்க முடியுமா என்று நினைக்கிற அளவிற்குரிய சிறிய சிறிய செயல்பாடுகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் கற்றுத்தரப்பட்டு அதை செய்வதன் மூலம் இந்த வாக்களிப்பும் செய்யப்படுகிறது என்றால் எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு மார்க்கத்திலே வழிமுறையை நாம் இருக்கிறோம் என்பதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னொன்றையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை எப்படி நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்களோ, அதை உண்மை என்பதை நமக்கு எப்படி நம்பிக்கைப்படுத்தி இருக்கிறார்களோ, அதுபோலவே சில அடையாளங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். மறுமை சம்பவிப்பதற்கு முன்னால் சில அடையாளங்கள் ஏற்படும் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சில அடையாளங்களையும் குறிப்பிடப்படாத சில எண்ணிக்கையில் பல எண்ணிக்கைகளில் சில அடையாளங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கற்றுத்தரப்பட்ட அடையாளங்கள் என்பதை சாஅத்துல் குப்ரா என்று இமாம்கள் வரையறுக்கிறார்கள். மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் சமீபித்து நடக்கக்கூடிய பெரும் அடையாளங்கள். இன்னொன்று, மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்தில் நிலைபெறக்கூடிய சிறு அடையாளங்கள் என்கிற இரண்டு வகையான அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சிறு அடையாளங்கள் எல்லாவற்றையும், அது வரக்கூடிய எல்லா ஹதீதுகளையும் ஒற்றுமைப்படுத்தி இமாம்கள் ஒரு எண்ணிக்கைக்குள்ளால் தோராயப்படுத்தி சொல்கிறார்கள். ஏறத்தாழ 80 - 100 வரை இருக்கலாம். சிறு அடையாளங்களாக மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் இச்சமூகத்தில், இந்த பூமியில், உம்மத்தில் நடைபெறக்கூடியவை என்று சொல்லப்பட்ட அடையாளங்களை 80 முதல் 100 எண்ணிக்கைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒரு எண்ணிக்கையை தோராயமாக சொல்கிறார்கள். அப்படி சொல்லப்பட்டிருக்கிற சிறு அடையாளங்களில் ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளோடு சேர்த்து சொன்னார்கள். ஹாக்கிம், தபரானி என்கிற ஹதீஸ் கிதாபுகளில் பதியப்பட்டிருக்கிற ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன மின் அஸ்ராத்திஸ் ஸாஅ, அறிந்து கொள்ளுங்கள், மறுமை நாளின் அடையாளங்களில் உள்ளது அன் துர்ஃபா அல் அஸ்ரார், கெட்டவர்கள் வெளிப்பட்டு விடுவார்கள், வதூதாஉல் அக்யார், நல்லவர்கள் சிறுமைப்படுத்தப்படுவார்கள், வயுஃப்தஹுல் கவுல், பேச்சுக்கள் அதிகமாகிவிடும், வயுஹ்ஸலுல் அமல், செயல்கள் குறைந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பேச்சுக்கள் அதிகமாகி செயல்கள் குறைந்துவிடும், அமல்கள் குறைந்துவிடும். இது மறுமையின் அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாம பார்க்கிறோம். இதே போல ஸஹீஹுல் புகாரி முஸ்லிமில் பதியப்பட்டிருக்கிற ஒரு செய்தியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையின் அடையாளங்களை சொல்கிற போது சொன்னார்கள், யதகாரபு ஸமான், காலம் சுருக்கப்படுவது, வயன்குசுல் அமல், அமல்கள் குறைவு பெறுவது, வயுல்கஷ், கஞ்சத்தனம் அதிகமாவது, வயக்ஃபுருல் ஹரஜ், கொலைகள் அதிகமாவது மறுமையின் அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாக சொல்வது அமல்கள் குறைந்துவிடும், செயல்கள் குறைந்து பேச்சுக்கள் அதிகமாகிவிடும். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை இப்படித்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமல்கள் குறித்த ஆர்வம், எந்த அமல்கள் செய்தால் நம்மை சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைவித்துக் கொள்ள முடியுமோ, நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ, அந்த அமல்களை பற்றிய ஆர்வமின்மை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் வியாபித்திருக்கிறது. அதற்கு நேர் மாற்றமான தர்க்கங்கள், வீண் பேச்சுக்கள், சொல்லாடல்கள் இன்றைக்கு அதிகப்பட்டு போயிருக்கிறது. நேரிலானாலும் சரி, சமூக வலைதளங்களில் ஆனாலும் சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையின் அடையாளத்தில் ஒன்றை சொன்னார்கள், யப்ஹருல் கலம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளத்தை சொன்னாங்க. பேனாக்கள் அதிகரிக்கும், பேனாக்கள் வெளிப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது என்ன பேனாக்கள் வெளிப்படுவது என்பதை ஹதீஸ் கலை இமாம்கள், விரிவுரையாளர்கள் சொல்கிற போது சொல்கிறார்கள், பிற்காலங்களில் எழுத்தர்கள் அதிகமாகி விடுவார்கள். அது என்ன எழுத்தர்கள் அதிகமாவாங்க என்றால், இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே சமூகங்களில் பார்க்கிறோம், பயனுள்ளது பயனற்றது, நல்லது கெட்டது, அதாவது அவசியமானது அவசியமற்றது என்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் தன் கருத்துக்களை, தன் சிந்தனைகளை பதிவு செய்கிற நிலைப்பாடு இன்றைக்கு சமூகத்தில் பரவி இருக்கிறது. அதற்குரிய தளமாக சமூக வலைதளங்கள் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அங்கதான் நிறைய சண்டை நடக்குது, அங்கதான் நிறைய விவாதம் நடக்குது, அதிலேயே நிறைய அமல் நாசமா போகுது. அமல்கள் செய்ய எத்தனிக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டிய இந்த சமூகம் அமல்களை விட்டு தூரமாகி ஜிதால்களில், வீண் தர்க்கங்களில், கருத்து மோதல்களில் இன்றைக்கு ஈடுபட்டிருப்பதை பட்டவர்த்தனமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி சொல்கிற போது சொல்கிறான், வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன் வ இதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ ஸலாமன். அல்லாஹ் சொல்கிறார், அர் ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் பணிவோடு நடப்பவர்கள். அவர்களோடு யாரேனும் ஒருவர் அறிவீனமானவர் தன்னோடு வாதாட வந்தால் சலாம் என்கிற வார்த்தையோடு கடந்து போய் விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இபாதுர் ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஜிதால்களை, தர்க்கங்களை குறைத்துக் கொள்வார்கள், பேச்சுக்களை குறைத்துக் கொள்வார்கள், அமல்களை அதிகப்படுத்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அதற்கு நேராக வாழ்ந்தார்கள். எத்துணை சம்பவங்களை நாம் சொல்லலாம். பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு ஏதேனும் ஒரு அமலை சொல்லிக் கொடுங்கள் என்று பலரும் கேட்டிருக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியில 1397வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஒரு கிராமப்புறவாசி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருகிறார். சொல்கிறார், துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தகல்துல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரே ஒரு அமலை சொல்லிக் கொடுங்கள், ஒரு அமலை சொல்லிக் கொடுங்கள், அதை நான் செய்வதன் மூலம் சுவர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று தன்னை சுவர்க்கத்தில் நுழைவிக்கிற ஒரு அமலை எனக்கு கற்றுத்தருமாறு ஒரு மனிதர், அராபி கிராமப்புறவாசி அல்லாஹ்வுடைய தூதரை போய் கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமப்புறவாசிக்கு இஸ்லாத்தின் 5 கடமைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதை நீ செய்கின்றார். இதையெல்லாம் கேட்டு அவர் சொல்கிறார், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக
லா அஸீது அலா ஹாதா, நீங்கள் சொன்ன இந்த செயல்களில் எந்த ஒன்றையும் இதை விட அதிகமாக நான் கூட்ட மாட்டேன். கலிமா சொல்றீங்க, 5 வேளை தொழும்படி சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்று சொல்கிறீர்கள், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இந்த சொன்ன இந்த காரியங்களில் இருந்து எந்த ஒன்றையும் நான் கூடுதலாக செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் சர்ரஹு அன் யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னah ஃபல்யன்துர் இலா ஹாதா. உங்களில் எவருக்கேனும் சுவர்க்கவாதியான ஒரு மனிதரை பார்க்க விருப்பமானால் திரும்பி போகிற இந்த மனிதரை பாருங்கள். என் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கிராமப்புறவாசியை காட்டினார்கள் என்பதை சஹீஹுல் புகாரியிலே நாம் பார்க்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு நபித்தோழரும் மனிதர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலின் யுத்கிலனி அல் ஜன்னah, என்னை சுவர்க்கத்தில் நுழைவிக்கிற ஒரு அமலை சொல்லிக் கொடுங்கள் என்று நான் கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், லா தக்தப், நீ கோபப்படாத என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்பதாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேட்டேன், துல்லனி அலா அமலின், எனக்கு ஒரு அமலை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம், நோன்பை நீ அதிகமாக நோற்றுக்கொள், ஃபஇன்னஹு லா இத்ல லஹு, அதற்கு நிகர் எதுவுமே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற செய்தியை நாம் இப்னு ஹுஸைமா என்கிற ஹதீஸ் கிதாபிலே பார்க்க முடிகிறது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட தான் சுவர்க்கம் நுழைவிப்பதற்கு, என்னை என் சொர்க்கத்துக்குள்ள கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு அமலை கற்றுத்தருமாறு ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். நிறைய எனக்கு சொல்லித் தர வேண்டாம், ஒன்ன சொல்லிக் கொடுங்க என்று கேட்கிறார்கள். அதை நான் தொடர்ந்து செய்வதன் மூலம் எனக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலையை நாம் எடுத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அமல் இன்றைக்கு வெகுவாக இஸ்லாமிய சமூகத்திலே குறைந்து போயிருக்கிறது, வெகுவாக குறைந்து போயிருக்கிறது. நன்மையில் ஆர்வப்பட வேண்டிய, அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போல ஃபஸ்தபிகுல் கைராத் என்கிற இந்த நன்மைக்கான போட்டி போடுதல் என்பது, சாரிஹூ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ரஹ்மா வ ஜன்னah அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று இறைவனது கட்டளைக்கு மாற்றமாகத்தான் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு உலக ரீதியான வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கிறது. தேவையற்ற விவாதங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. செயல்கள் அதிகரிப்பதற்கு பதிலாக பேச்சுக்கள் அதிகரித்து செயல்கள் இல்லாமல் போகிற சூழலை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். எனது அன்பிற்குரியவர்களை, இதையும் நாம் கவனத்தில் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிறிய அமல்கள் மூலம் இஸ்லாம் நம்மை சுவர்க்கத்தில் நுழைவிக்க ஆசைப்படுகிறது. ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகத்திலேயோ சிறியதோ பெரியதோ அதை செய்வதில் ஒரு கடினத்தன்மை, அதை செய்வதில் ஒரு அசட்டுத்தன்மை நிலைபெற்றிருக்கிற சூழலை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது, செயல் அல்ல, சில வார்த்தைகளை சொன்னாலே உங்களுக்கு நன்மை உண்டு என்று இஸ்லாம் சொல்கிறது. சில வார்த்தைகளை சொல்லுங்கள், அவ்வார்த்தைகள் சொல்வதன் மூலம் நீங்கள் சுவர்க்கத்தில் நுழையலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய பல செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. சஹீஹுல் புகாரியில 6403வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒருவர் ஒரு வார்த்தையை சொன்னால், ஒரு திக்ரை சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு 5 நன்மைகளை வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொல்கிற வார்த்தை பரிச்சயமான வார்த்தை. நான் இப்போது சொல்ல போகிற அந்த வார்த்தை என்பது நம்மில் பலருக்கும் பரிச்சயப்பட்டிருக்கிற, அடிக்கடி சொல்லுகிற, பல சந்தர்ப்பங்களில் சொல்லுகிற வார்த்தை தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு வாக்கு எப்படி கொடுக்கிறார்கள் என்றால் 5 நன்மைகள் இருப்பதாக சொல்கிறார்கள் என்கிற செய்தியை நாம சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்
தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற இந்த திக்ரை ஃபீ யௌமின் மிஅத மர்ரா, ஒரு நாளில் 100 முறை ஒருவர் சொல்வாரேயானால், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற இந்த திக்ரை, இந்த வார்த்தையை ஒருவர் ஒரு நாளில் 100 முறை சொல்வாரேயானால், எல்லோருக்கும் சாத்தியப்படுகிற என்ன விடயத்தை தான், எண்ணிக்கையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள். சொல்ல முடியாததல்ல. சில நிமிடங்கள் அமர்ந்து இந்த திக்ரை நாம் சொல்வோமையானால் மிக சீக்கிரத்தில் சொல்ல முடிந்த அமலாகத்தான் இந்த திக்ருகள், இந்த வார்த்தைகள் இருக்கிறது. பல நேரங்களில் பல இடங்களில் நாம் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக முடிஞ்சோன்னு இதே வார்த்தையை சொல்லித் தருகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வ லா முஅதி லிமா மனஅத் வ லா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். இந்த திக்ரை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுக முடிஞ்ச பிறகு சொல்லித் தர்றாங்க. எனவே நம்மில் பலரும் மனநமிட வாய்ப்பு இருக்கிற 100% வாய்ப்பு இருக்கிற திக்ர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிற இந்த திக்ர், இந்த வார்த்தைகள். இதற்குள்ளால் கலிமாவையும் அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டி சொல்கிறார்கள். எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை மொழிந்து நாம் இருக்கிறோமோ, அக்கலிமாவை ஒருவர் அதிகம் நேசிக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் இவ்வுலகத்தில் இருக்கிற வார்த்தைகளில் எல்லாம் விட மிக உயர்ந்த வார்த்தை என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலோங்குகிற வார்த்தை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அவன் உண்மையில் அல்லாஹ்வை நேசிப்பவனாக இருந்தால் இந்த வார்த்தைகளை அதிகம் நேசிக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை கொண்டு எந்த திக்ரெல்லாம் ஆரம்பிக்கிறதோ, என்ன திக்ரை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்களோ, அந்த திக்ரை ஒருவர் நேசிப்பது, அதை மொழிவது, அதை தகுந்த இடங்களில் சொல்வது, நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அவைகளை சொல்வது சிறந்த ஒன்று என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. கூடுதலாக அதற்குரிய சிறப்பையும் இஸ்லாம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் ஒருவர் காலையிலோ மாலையிலோ இந்த திக்ரை 100 முறை சொல்வாரேயானால் அவருக்கு கிடைக்கக்கூடிய 5 நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவது, கானத் லஹு அத்ல் அஸ்ரி ரிகாபின், 10 ஏழைகளை, அடிமைகளை விடுவித்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறார். 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வழங்குகிறார். இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த செய்தியில சொல்றார். அடுத்த செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். 6404வது செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மேலுள்ள இந்த வார்த்தையை ஒருவர் சொல்வாரேயானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் ரசூலுல்லாஹ் 100 முறை சொன்னாங்க. மேலுள்ள செய்தியில இந்த 1404வது செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் கால அஸ்ரன், யார் மேல் இருக்கிற திக்ரை 10 முறை சொல்கிறாரோ ஒரு நாளில், 100 முறை இல்ல 10 முறை சொன்னால், கான கமன் அஅதக ரகபதன் மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் சந்ததியில் ஒருவரை விடுதலை செய்த உரிமை விட்ட நன்மை அல்லாஹ் அவருக்கு வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 100 முறை சொன்னா என்ன நன்மைங்கிறத சொல்றாங்க. தோராயமாக இந்த சமூகத்தில் 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த நிலைப்பாடு அதிகமாகவே இருந்தது. அடிமைகள் இருந்தார்கள், அவர்களை விடுதலை செய்கிற அந்த நன்மை, அந்த செயல் இருந்தது, அதற்கான நன்மையும் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அந்த அடிமை என்கிற நிலை இல்லை, ஆனால் அதற்கான கூலி இருக்கிறது. 10 அடிமையை விடுதலை செய்தால் அல்லாஹ் என்ன கூலியை வழங்குவானோ அக்கூலி இன்றைக்கும் ஷரியத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் மாற்றவில்லை. ஆனால் அதே நேரம் அந்த செயல் இன்றைக்கு இஸ்லாமிய புழக்கத்தில் இல்லை என்றாலும்
அந்த நன்மையை அல்லாஹ் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். இந்த அமலை செய்வதன் மூலம், திக்ரை சொல்வதன் மூலம் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்நன்மையை வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வகுதிப லஹு மிஅத்து ஹஸனா, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100 நன்மைகளை எழுதி தருகிறான். அவருக்காக இறைவன் எழுதுகிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, யார் ஒரு அணுவளவு நன்மை செய்கிறாரோ அதை அவர் கண்டுகொள்வார். மறுமையில் மீசானில், மறுமையில் பதிவேட்டில் அவருக்கான கூலியை அவர் பெற்றுக் கொள்வார். யாருக்கும் இறைவன் அநியாயம் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அதற்கு ஏற்ப நன்மையை அதிகப்படுத்த இறைவன் செய்வது, இந்த திக்ரை ஒருவர் ஒரு நாளில் 100 விடுத்தங்கள் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு 100 நன்மை அவருடைய பதிவிலே எழுதுகிறார். நம்ம பாஷையில சொல்வதாக இருந்தால் ஏர்னிங், சம்பாதித்தல். பொதுவாக இந்த ஏர்னிங் என்கிற வார்த்தை பிசினஸோடு சேர்ந்திருக்கிற, நிறைய பிசினஸ் செய்கிற பொருளாதார நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களுக்கு பரிச்சயமான வார்த்தை. ஏன் பண்ணுதல், சம்பாதித்தல், லாபங்களை எடுத்துக் கொள்ளுதல் என்கிற இந்த வார்த்தை நம்மில் பலருக்கும் பதிவு செய்யப்பட்ட வார்த்தை. உலகத்தில் எங்கெல்லாம் ஏர்னிங் பண்ண முடியுமோ, உலகத்தில் எங்கெல்லாம் லாபங்களை சம்பாதித்துக் கொள்ள முடியுமோ, அதற்குரிய தளங்கள் இருக்கிறதோ, களங்கள் இருக்கிறதோ, அதை தேடி மனிதன் ஓடோடி கொண்டிருக்கிறார். 1 இல்ல 2 இல்ல 10 தளம் உண்டாக்க முடியும்னாலும் உண்டாக்குற. ஹலாலோ ஹராமோ அது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை ஏர்னிங், சம்பாதிப்பு, லாபங்களை உண்டாக்கிக் கொள்வது, உலகத்தில் வளர்ச்சியை என் பொருளாதாரத்தில் ஏற்படுத்திக் கொள்வது, என்னுடைய பொருளாதார நிலைப்பாட்டை உயர்த்திக் கொள்வது என்கிற இந்த ஏர்னிங் சிந்தனை, மென்டாலிட்டி இன்னைக்கு நிறைய இடத்திலே காணப்படுகிறது. பல நேரங்களில் அதன் மூலம் நாம் தொழுகையை கூட, இபாதத்துகளை கூட, அல்லாஹ்வுடைய நினைவை கூட நாம் மறந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ரிஜாலுன், சூரா நூரிலே அல்லாஹ் சொல்கிறான், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வியாபாரம் செய்வார்கள், கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவார்கள், ஆனால் அல்லாஹ்வை அவர்கள் மறக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை அவர்கள் மறக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். உலகத்தில் அவர்களுக்கு என்ன ஏர்னிங் கிடைக்குதோ, என்ன லாபங்கள் கிடைக்குதோ, அல்லாபங்கள் என்பது மறுமையின் லாபங்களை மறக்கடிக்க செய்யாது, மறுமையின் சம்பாதிப்புகளை அவரிடமிருந்து எடுத்து விடாது, மறுமையை விட்டும் அவர்களை தூரப்படுத்தி விடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களை சொல்கிறான். அவர்களில் நாம் இருக்கிறோமா என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளில் ஒருவர் இருந்த இடத்தில் நடக்கிற பொழுது, ஒரு சாய்ந்து படுக்கிற பொழுது, ஏதோ ஒரு நிலையில் இந்த திக்ரை ஒருவர் சொல்வாரையானால் அவர் அந்நிலையில் 100 நன்மைகளை சம்பாதித்துக் கொள்கிறார், 100 நன்மைகளை லாபப்படுத்திக் கொள்கிறார், தனக்கான பதிவேட்டில் அவரை எடுத்துக் கொள்கிறார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை கவலையோடு சொல்கிறார்கள், எனது பயணம், அவருடைய மரண தருவாயில் நினைக்கிறேன், அநேகர் சொல்கிறார்கள், என்னுடைய பயணம் என்பது மிக நீளமாக இருக்கிறது, மரணத்திற்கு பின் இருக்கிற எனது மறுமைக்குரிய பயணம் மிக மிக நீளமாக இருக்கிறது, ஆனால் அப்பயணத்திற்கான கட்டுச்சாதனங்கள் அதற்குரிய கட்டுச்சாதனங்கள் மிக மிக குறைவாகவே இருக்கிறது என்று கவலைப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகளை நெஞ்சில் ஏற்றி இந்த சமூகத்திற்கு வழங்கியவர், அல்லாஹ்வுடைய தூதரின் மிக மிக அதிக நெருக்கத்தை பெற்ற நபித்தோழர்கள் ஒருவர் தன் மரண தருவாயில் சொல்கிறார், எனது பயணம் மிக நீளமானது, மறுமையின் பயணம் நீளமானது, முடிவு இல்லை, நீளமானது, ஆனால் அப்பயணத்திற்கான கட்டுச்சாதனங்கள், பொருட்கள், தயாரிப்புகள் என்று மிக குறைவாக இருக்கிறது என்று ஒரு நபித்தோழர் சொல்கிறார் என்றால், அவர்கள் சுவர்க்கவாதிகள் என்று அல்லாஹ்வினால் சான்று பகரப்பட்ட ஒருவர் சொல்லுகிறார் என்றால், நானும் நீங்களும் எவ்வளவு கவலைப்பட வேண்டும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 100 நன்மைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக இலகுவாக கிடைக்கிறது என்று சொன்னால்
அதை நாம் பெறுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறோமா என்பதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை நமக்கு சொல்கிறார்கள் என்றால் அந்நன்மையை பெற இவ்வார்த்தைகளை நாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நன்மைகளை வாரி தருகிற இந்த அமலை செய்யக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜுமாவுடைய முதல் உரையில் இஸ்லாம் நமக்கு சுவர்க்கத்தை நம்பிக்கையாக வழங்கி இருக்கிறது. அதை அடைவதற்குரிய வழிகளில் பலவற்றை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. மறுமையில் ஒருவர் சுவர்க்கம் நுழைய வேண்டுமானால் அல்லாஹுடைய ரஹ்மத்திற்கு பிறகு அவர் எந்த அளவிற்கு அமல் செய்திருக்கிறாரோ அந்த அமலை கொண்டே அவர் மறுமையில் சுவனம் நுழைய முடியும். எனவே அமல்கள் நம்மை சுவர்க்கத்தில் நுழைவிக்கிற ஒரு பெரிய காரணி. ஆனால் மறுமையில் சமீபிக்கிற வாழ்க்கை நிலையில் அமல்கள் குறைந்து போய்விடும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், அடையாளமாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதை நாம் கருத்திலே கொண்டு அமல்கள் அதிகப்பட நாம் முயற்சிக்க வேண்டும். அதில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன அமல்கள் மூலம், குறிப்பாக வார்த்தைகள் மூலம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு நன்மைகளை அதிகப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சொல்லப்பட்ட இந்த பிரார்த்தனையில் 2 சிறப்புகளை நாம பலன்களை பார்த்தோம். மூன்றாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ முஹியத் அன்ஹு மிஅத்து ஸய்யிஆ, அவரை விட்டும் 100 பாவங்களை இறைவன் அழித்து விடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாவங்கள் ஒருவருக்கு சுமையாக சேரும், நன்மை ஒருவருக்கு ஆறுதலாக, அவருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். 100 நன்மைகளை இறைவன் சேர்க்கிறான் என்றால் அவருடைய 100 பாவங்களை இறைவன் அழிக்கிறார். அப்பதான் இந்த 100ம் அவருக்கு கனம் இல்லாமல் இருக்கும். இறைவன் 100 பாவங்களை ஒருவரிடமிருந்து அழிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மறுமையின் பாரம் அவருக்கு குறைந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரஹ்மத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நன்மையை அல்லாஹ் கொடுத்துட்டு அது மாதிரிதான் பாவம் அல்லாஹ் வைக்காம நன்மையை எவ்வளவு இறைவன் வழங்குகிறானோ அது போன்ற பாவத்தையும் இறைவன் அளிக்கிறான் என்றால், நாம் சுவர்க்கம் நுழைவதற்கு இறைவன் நம்மையோடு எவ்வளவு ஆசைப்படுகிறான், ஆர்வப்படுகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த செய்தியினூடாக சொல்கிறார். நம்ம ஒரு நாளைக்கு 100 பாவம் செய்ய மாட்டோம், ஆனா ஒரு வருஷத்துல செய்வோம், ஏன் ஒரு மாசத்துல செய்வோம், ஏன் ஒரு வாரத்துல செய்வோம். அல்லாஹ் அருள் செய்த இறைவன் வழங்கிய தக்வாவை பெற்றவர்களை தவிர நம்மில் பலரும் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் அதற்குள்ளால் 100 பாவம் இல்ல 100க்கு மேலே செய்வோம். அதை ஒரு வார்த்தைக்குள்ளால் இறைவன் அழித்து தருகிறேன் என்று சொன்னால் இதைவிட ஒரு பெரிய இறைவனது ரஹ்மத் எது இருக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாவங்களை குறித்த கவலை எப்போதும் ஒரு முஃமின்ட்ட இருக்கணும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நன்மையை குறித்து ஒருவர் ஆச்சரியப்படவும் கூடாது, பாவத்தை குறித்த கவனக்குறையும் ஒருத்தர் இருக்கக்கூடாது. சலஃபுடைய வழிமுறைகள் இது மிக முக்கியமானது. நன்மையை குறித்த ஆச்சரியம் ஒருத்தர் வந்துடக்கூடாது, அப்பவும் சைத்தான் நம்மளை நாசப்படுத்திடுவார். பாவத்தை குறித்த அலட்சியம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது, அது அப்பவும் சைத்தான் நம்மை வழிகெடுத்து விடுவார். முஃமினுடைய நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வேதனையை முஃமின் மிக அதிகம் பயப்படுவான், முனாஃபிக் அது பற்றி சட்டை செய்யவே மாட்டான்.
அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. எது வரைக்கும் அவனுக்குரிய மரணம் வருகிற வரைக்கும் அந்த பாவத்தை பத்தி அவன் யோசிக்கவே மாட்டான். அதை பற்றி அலட்சியத்தன்மையோடு தான் உலகத்திலே வாழ்வான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. பிற்காலத்தில் அதிகமாக வாழ்ந்த நபி ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு மூத்த சஹாபாக்களுக்கு பிறகு பிற்காலங்களில் வாழ்ந்த நபி தோழர்கள் ஒருவர். அவர் தாபியின்கள் தபு தாபியின்கள் வாழ்க்கையில பார்க்கிறாரு, சில பாவங்களை சர்வசாதாரணமா செய்யறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எதெல்லாம் கடுமையாக தவிர்க்கப்பட்டனவோ, சின்னதா இருந்தாலும் அதை கடுமையாக சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் தவிர்த்தார்களோ அதுல சிலது சர்வசாதாரணமா செய்யப்பட்டது. அப்ப அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் சில பாவங்களை செய்கிறீர்கள், அது உங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடி விழுவதை விட துச்சமாகத்தான் நினைக்கிறீங்க என்று அவர் சொல்கிறார். உங்க தலையிலிருந்து ஒரு முடி போகுது, போனா அன்னைக்கு ஃபுல்லா அதுக்காக நம்ம கவலைப்பட மாட்டோம், அதுக்காக சாப்பிடாம இருக்க மாட்டோம், அதுக்காக தூங்காம இருக்க மாட்டோம், அதுக்காக வேதனைப்பட மாட்டோம். ஒரு முடிதானே அசால்ட்டா விடுகிறோம், அலட்சியமா விடுவோம். அது மாதிரி நீங்கள் சில பாவங்களை செய்து கொள்கிறீர்கள், அதை நீங்கள் அலட்சியமாக பார்க்கிறீங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் நாங்கள் அதை மூபிகாத் நன்மைகளை அளிக்கக்கூடியவையாக பார்த்தோம் என்று அனஸ் இப்னு மாலிக் சொல்றார். எந்த பாவம் உங்களுக்கு அலட்சியமா தெரியுதோ, எந்த தவறுகளை நீங்கள் அலட்சியமாக கருதுகிறீர்களோ செய்றீங்களோ, அதெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்துல பெரும் பாவங்களாக நாங்க பார்த்தோம். இதெல்லாம் செஞ்சா எங்க நன்மை போயிடுமே என்று பயந்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபிகளில் அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நிலைமை அப்படி அதை விட மோசமா தான் இருக்கு. அடுத்த நூற்றாண்டிலேயே சிறந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கவே பாவங்களின் அலட்சியத்தன்மை ஏற்பட்டு விட்டது என்றால் காலங்கள் எவ்வளவு கடந்து நாம இப்ப வந்து நிக்கிறோம். இப்ப நம்முடைய பாவ நிலைப்பாடு எடுத்துப்பார், சிந்தனை எடுத்துப்பார். அல்லாஹ்வுடைய துஆ செய்யும் போது நம்ம எப்படி செய்யறோம் தெரியுமா? நம்மள நிறைய பேர் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருந்தாங்க, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்றுதான் கேட்கிறோம். இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த நிலையில நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சேன், யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னித்து விடு நாம் அல்லாஹ்ட்ட கேட்கறது இல்ல, பாவத்தை ஞாபகமே வச்சுக்கிறது இல்ல. என்ன பாவம் செஞ்சோமோ அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு, யா அல்லாஹ் இப்படி நான் ஒரு பாவத்தை செஞ்சேன், எனவே என் பாவத்தை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் பாவத்தை ஒப்புக்கொண்டதற்கு பின்னால் பாவ மன்னிப்பு கேட்கிற உள்ளங்களாக நமது உள்ளங்கள் இருக்கிறதா? அல்லது 19வா நாம யா அல்லாஹ் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு என்று நாம் 19வாக கேட்கிறோமா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் 100 பாவங்களை தவறுகளை மன்னிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், 4வது வகானத் லஹு ஹிர்ஸம் மினஷ் ஷைத்தானி யௌமஹு தாலிக ஹத்தா யும்சிய. இவர் காலையில சொல்றாரா, சாயந்திரம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ரின் மூலம் ஷைத்தானிடமிருந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம ஏன் பாவம் செய்யறோம்? ஷைத்தானால தான் பாவம் செய்யறோம். நம்மை பாவம் செய்ய வைக்கிறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒருத்தர் இதை காலையில சொன்னாருன்னா சாயந்திரம் வரைக்கும் சைத்தான் ஓட்ட வரமாட்டான். சைத்தானுடைய ஊசலாட்டங்கள், அவருடைய ஃபித்னாக்கள், அவருடைய தூண்டுதல்கள், வசுவாசுகள் எதுவுமே வராது. இந்த திக்ருகள் அவரை பாதுகாக்கும், அரணாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். சைத்தானை நாம வெறுக்கிறோம் என்றால், சைத்தானை நாம் விரோதியா பார்க்கிறோம் சொன்னா, அவன் கிட்டையே வரக்கூடாது என்று நாம நினைக்கிறோம் என்றால், திக்ரை நாம கண்டிப்பாக ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா சைத்தானை விரும்புறன எதெல்லாம் செஞ்சா சைத்தான் நம்மை விட்டு விரண்டோடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதை நமது வாழ்விலே செய்கிறோமா? அதன் மூலம் சைத்தான் மீதான வெறுப்பை காட்டுகிறோமா என்பதை சிந்திக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள். 5வது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வலம் யதி அஹதுன் பி அஃபல மிம்மா ஜாஅ பிஹி இல்லா ரஜுலுன் அமில அக்தரு மின்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அன்ற நாளில் இந்த வார்த்தையை ஒருவர் சொன்னால் இவரை விட நல்லது சிறந்த அமலை செய்த ஒருவர் அந்த நாளில் இல்ல அப்படின்னு நாங்க சொல்ல. வார்த்தை சின்னதுதான். அல்லாஹ்வுடைய இறுதியாக சொல்வது, இந்த வார்த்தையை ஒருத்தர் 100 தடவை சொன்னார், அவரை மாதிரி நல்லது செஞ்ச ஒருத்தர் உலகத்துல இல்லை. அப்படி ஒருத்தர் இருக்கணும்னா அவர் 101வது தடவை சொல்லி இருக்கணும், அல்லது 200 தடவை சொல்லி இருக்கணும். இவரை விட எண்ணிக்கை அதிகமா சொல்லி இருந்தாலே தவிர 100 முறை ஒருவர் ஒரு நாளில் இந்த திக்ரை சொன்னால் அவரை விட
சிறந்த ஒரு அமலை செய்தவர் அந்த நாளிலே எவரும் இல்லை. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ருக்கு ஒரு சிறப்பை கொடுக்கிறார்கள் என்றால், நாம் எவ்வளவு முயற்சி, எவ்வளவு போட்டிகள் போட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே. எனவே அமல்கள் குறைந்து போயிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்கிறோம். செயல்கள், பேச்சுக்கள் அதிகப்பட்டு போயிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்கிறோம். அதுதான் மறுமையின் அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் அறிவுறுத்தப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்கிறோம் என்றால், நாம் எந்த அளவிற்கு பயத்தோடும் எந்த அளவிற்கு அவதானிப்போடும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து நம்முடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்த, பேச்சுக்களை நாம் குறைத்துக் கொள்ள, இறைவனிடம் அந்த செயல்பாடுகள் மூலம் நெருங்கிக் கொள்ள நாம் வழிகளை தேட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அல்புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும் வஸ்தக்ஃபீஹி அன்னி வ அன்கும் வ அன் ஸாஇரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு அலம் மா தஸ்னஊன்.